வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய காரியங்கள், அதாவது பாவ புண்ணியங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் ஒளி தத்துவ பிரகாரம், கிரகத்தின் ஒளி தத்துவ பிரகாரம் எப்படி வாழ்க்கை சம்பவங்கள் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு மே 2025 எத்தகைய ஒரு பலாபலன்கள், ஒரு லைஃப் சேஞ்சஸ், எது மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகுது, எது மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் மகர ராசிக்கு மே 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு 7 நாட் சனி முடிந்து விட்டதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மார்ச் 29ஆம் தேதியோட சனி மீனத்துக்கு போய் 7 நாட் சனி முடிந்து விட்டது. அது ஒரு நல்ல விஷயம். வாழ்க்கையோட சேஞ்சஸ்லாம் முடிஞ்சு டிரான்சிஷனரி பீரியட் இஸ் ஓவர். உண்மையில் வர்றதெல்லாம் குரோத் அண்ட் வெற்றி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் குரு எப்படி ஆயிருக்காருன்னா மே 14, 2025 ஒரு நடுப்பகுதி, மே மாதத்தின் நடு பகுதியில் 5ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அது சில வாழ்க்கை தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னன்னா ராகுவும் பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ராகுவை குரு பார்க்குறார். ஸோ ஒரு மாதிரி கடன் விஷயங்கள், பண விஷயங்கள், அடுத்தவங்க மணி, வம்பு வழக்குகள், டிராவலிங், வெளிநாடு, வெளிமாநிலம், இது மாதிரி சில சேஞ்சஸை உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரீதியாக கொடுக்க போகிறார். தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அபிவிருத்திக்காக டாப் அப் லோன் போகிறது, வெளிநாடு போகிறதுக்காக எஜுகேஷன் லோன் போகிறது, ஒரு வீட்டை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக ஒரு லோன் போகிறது, சுப விஷயத்துக்காக போகிறது, இது மாதிரி சில விஷயங்களுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில எஃபோர்ட், முயற்சிகள், பண விஷயத்துலேயும் இடம் சார்ந்த விஷயத்துலையும் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. இது என்ன காட்டுதுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டோம், அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், குரோத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் ராகு 2ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வரும். சம்டைம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும், அது மாதிரி ஆப்ஷனில் இது மாதிரி இதிலலாம் பண்ணணுங்கிற ஆசைகள் கொஞ்சம் வரும். உங்களுக்கு தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிற வச்சு தான் அது சாதகமான ஒரு அமைப்பாக சாதகமற்ற அமைப்பாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இத்தகைய ஒரு கிரக அமைப்பு ஓரளவுக்கு வாழ்க்கையில் 7 நாட் சனி முடிந்து அடுத்த கட்ட விஷயங்கள், அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போகிறது, மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்காக கொஞ்சம் தள்ளி போகிறது, கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷ வீட்டுக்கு கொஞ்சம் தூரமாக போகிறது, வேலை தொழில் விஷயத்துக்காக இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது மாதிரி பல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவுகள் வர்றது, கொஞ்சம் இனாமாக, அதாவது புண்ணிய உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வருவது, உயில் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் அதனால் பணத்தை சில பிரச்சனைகளுக்காக சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது, விசா கடைசி வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களே பிஆர் வாங்குறது, சிட்டிசன் ஆகிறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மாத கிரகமாகிய செவ்வாய் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து ராசியை பார்க்குறார். உறவுகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாதம் முழுவதும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, இவங்களுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம். பேசுகிறதுலப்போ கேர்ஃபுல்லாக பேசணும். மிஸ்இன்டர்பிரேட் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அதே சமயத்தில் பங்குதாரர்கள், உங்கள் நண்பர்கள், அது மாதிரி வட்டத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கூடாது. அது மாதிரி அமைப்புகள் இருக்குது. சுக்கிரனே பார்த்திங்கன்னா ராகு சனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால சில பெண்கள் விஷயங்கள், கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீடியா துறையில் இருக்கிறவங்களாம் ஒன்றுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் திடீர்னு ஒரு சில விஷயங்கள், குடும்ப புத்திரஸ்தானாதிபதியே ராகு சனியோட சம்மந்தப்படுறது, குழந்தைகளுக்கு எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, திடீர்னு ஏதோ சில பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புகளாக இருக்குது. காதல் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கம்யூனிகேட் பண்ணுற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி அமைப்புலாம் கொஞ்சம் இருக்குது.
பொதுவாக பார்க்கும் பொழுது இதுவரை ஒரு வருடமாக ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்த ஒரு அமைப்புகள், அதாவது ஒரு குளிர் காஞ்சு கொண்டிருந்த அமைப்புகள் வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்டா, ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஓரியன்டா, ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓரியன்டா, ஒரு சேஞ்சஸ் ஓரியன்டா, ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, குறிப்பாக மாதத்தின் 2வது செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற இது வந்து நமக்கு வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 7 நாட் சனி முடிந்தாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஒரு சேஞ்சஸையும் ஒரு முயற்சியும் கொடுத்து அதில் சில கமிட்மெண்ட், சில சேசிங்கு, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாணவர்களே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, படிக்கிற விஷயத்துக்காக ஒரு லோன் போகிறது, வேலைக்காக போய் ஒரு மெனக்கெடுதல், அப்ளை பண்ணுறது, ஒரு எதிர்பார்க்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஒரு புதிய முயற்சியில் போய் ஜெயிக்கிறது, அது மாதிரி நிறையா ஒரு புதிய உத்வேகமான சில விஷயங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் 2025 கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த தசநாதனும் தசையும் புக்தியும் உங்கள் லக்னத்துக்கு யோகமாக இருக்கும் பொழுது நான் சொன்ன அந்த கோச்சார அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் சாதகமாகவும், யோகம் கம்மியாக ஓரளவுக்கு சுமாரான தசைகள் போகும்பொழுது, அவயோக தசைகள் போகும்பொழுது யோகங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு துல்லியமாக பார்க்கும் பொழுது, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, உங்களை அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி முடிவுகளை எப்போ எடுக்கிறது நல்லது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மா எப்படி காமிக்குது, எது மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து அதுக்கு பிரகாரம் நீங்கள் உங்களுடைய லைஃப் டெசிஷன் அலைன் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத எதிர்நீச்சல், பண விரயங்கள், சமய விரயங்கள்லாம் இல்லாமல் தவிர்த்து வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு வந்து உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை ரீச் பண்ண முடியும். இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் பார்க்க முடியுங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிற இந்த வீடியோ மூலமாக. இது பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கர்மா வந்து எப்படி இந்த வாழ்க்கையில், இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சாதகமான சம்பவங்களாகவும், சாதகமான சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலைகளாகவும், அல்லது சாதகமற்ற வயசுக்கேற்ற சில பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி வந்து ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அதே மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சிகள் எல்லாம் வந்து உங்கள் ராசியின் அடிப்படையில் எப்படி வருதுங்கிறது நம்ம இந்த சீரீஸில் துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் மே 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2025 இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடைந்து நீங்கள் அது மூலமாக நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ், என்ன வந்து எப்படி வரப்போகுது விஷயங்கள், எப்படி நீங்கள் அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பயன் பெறலாம். இப்போ பாருங்கள், கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா மே 2025 எப்படி வரும் பொழுது முதலே பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்து சனி முடிந்து 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த ராசியை பார்க்கக்கூடிய கண்டக சனியில் தான் நம்ம வந்து மே மாதமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது கன்னி ராசிக்கு. சரி, சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார் சார், ஓகே. ராகு வந்து 7 இருந்த ராகு 6க்கு வந்துட்டார். குரு வந்து 9ஆம் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் மாற்றங்கள், அதாவது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை கொஞ்சம் பிரச்சனைகளும் குழப்பங்களும்
ஒரு மென்டல் கிளாரிட்டி இல்லாமல், சில முடிவு எடுக்க முடியாமல், உறவுகளில் ஒரு ஒரு தெளிவில்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலேருந்து விலகுறதுனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது டெசிஷன் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, வாயில் ஒரு ப்ராப்ளத்தை போட்டுட்டு அது என்ன பண்ணுறது, மென்று முழுங்குறதா அல்லது துப்புறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பாக மே 19ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த ராகு கேது ராசியிலிருந்து விலகுது. அதாவது கேது ராசியிலிருந்தும் ராகு 7ஆம் இடத்துலேருந்தும் விலகுவதனால் நல்ல ஒரு கிளாரிட்டி, என்ன பண்ண போகிறோம், இதுதான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, இதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி ராசியை பார்ப்பதனால் அடுத்து வேணுங்கிற முனைப்பு, என்ன செய்யணும், உழைப்பு, அதிகமான ஃபோக்கஸ், அலைச்சல், கடினமான ஒரு முயற்சி, அதெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டிய காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேத்துல ஒரு கால் நிலத்தில் ஒரு கால் வச்சு நம்ம பயணம் பெற்று ஒரு மாதிரி போயிட்டு இருந்த அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திடமான ஒரு கிளாரிட்டியான எந்த டைரக்ஷன் நம்ம அடுத்தது போக போகிறோம், எதை விட போகிறோம், எதை பர்சியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செகண்ட் ஆஃப் மே வந்து கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அந்த விஷயத்தில் வந்து கன்னிராசிக்காரர்களாக ரொம்ப சந்தோஷப்படணும். மாணவர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி, என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம், எது மாதிரி வேலைக்கு போகலாம், வெளிநாடு போகலாமா, உள்நாட்டிலே இருக்கலாமா, உயர் படிப்பு படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, எல்லா விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் குரு 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் வரும்பொழுது கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ, கல்யாணம் ஆகாமல் இருக்கணும், கொஞ்சம் கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள். ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வராரோ அந்த இடத்தோட வேலையை செய்வார். சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், திருமண ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். ஸோ திருமணத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், நிறையா வரன் பார்க்கக்கூடிய அமைப்புகள், அந்த திருமண வயதினர் ஆக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸு, வீட்டில் கொஞ்சம் பார்க்க அமைக்கிறது, வேலை தொழில் இருக்கிறவங்க பங்குதாரர்கள் மூலமாக கொஞ்சம் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறது, புதுசாக ஒரு அசோசியேஷன் கிடைக்கிறது, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதுவரை நம்ம பழகாத ஒருத்தரை வந்து ஒரு 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 பர்டிகுலர் அசோசியேட்டாக எடுத்துக்கிறது, அவங்க மூலமாக நம்ம வந்து ஒரு வர்த்தகம் செய்கிறது, இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் புது ஆக்டிவிட்டீஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ராகு 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதனால நல்லாவே கொஞ்சம் அந்நியர் மூலமாக அவுட்டர் சர்க்கிள்குள்ளே போகக்கூடிய விஷயங்கள், கடன் கொஞ்சம் பெற்று அது மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்து, டிவிஷன், அடுத்த டிவிஷனுக்கு போகிறது, கொஞ்சம் ஒரு 4 விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 5-6 விஷயம் சேர்த்தி பண்ணுறது, அது மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குரு வந்து 10க்கு வந்துட்டாருன்னு நம்ம வந்து சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா குரு 10ல் இருந்தால் அதை செய்வார் இதை செய்வார் நெகட்டிவாக சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குரு 9ல் இருந்தால் ராசியை பார்த்து புத்துணர்ச்சி கொடுக்குறாரு. குரு 10க்கு வந்தால் 2ஆம் இடங்கிற தனஸ்தானத்தை பார்த்து கேஷ் ஃப்ளோ, வருமானத்தை கொடுப்பார். ஸோ அதனால் இது ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான். ஸோ மாத கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, கன்னி ராசியோட அதிபதி யார்? புதன். புதன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து மாதத்தின் முதல் 7 நாட்கள் ராசியவே பார்க்குறது அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் மேஷத்துக்கு 8ஆம் இடம் போனாலும் மேஷத்தில் இருக்கிறார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வரார். ஸோ 23ஆம் தேதிக்கு மேலே ரிஷபத்துக்கு வரக்கூடிய புதன் நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் வந்து ரிஷபத்தோட அதிபதியாக இருந்து புதனோட நட்பு வீடாக இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ ராசி அதிபதியே வந்து ஒரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. கொஞ்சம் நடுவால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஏன்னா சனி 3ஆம் பார்வையாக புதனை பார்ப்பதனால மாதத்தின் நடுப்பகுதி வந்து கொஞ்சம் யோசித்து சிலதெல்லாம் வந்து செயல்பட வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அப்படியே மாதம் முடிகிறப்ப நல்ல கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து மாதத்தின் நடுப்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் ட்ராவலிங்கு, கொஞ்சம் சில விஷயங்கள்ல எதிர்பார்க்குற விஷயங்கள் வெயிட்டிங்கில் போகிற மாதிரி, கொஞ்சம் திடீர் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஆகாமல் கொஞ்சம் மாறி வரக்கூடிய அமைப்புகள், அது மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க. கொஞ்சம் ட்ராவலிங்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீடித்திருந்து மாதத்தின் இறுதி நாளில் தான் மாறுறார். ஸோ அந்த சுக்கிரன் ராகு சனியோட சம்மந்தப்படுறதுனால நீங்கள் என்னென்னா கொஞ்சம் எதிர்பாலினத்தினோட பழகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகணும். ஃப்ரெண்டாக இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவலாக போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் காதல் வயப்படுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது.
காதல் பண்ணிட்டு இருந்த கடந்த 1.5 வருஷம் 2 வருஷமா பண்ணவங்களுக்கு ஒரு ஜாதக அந்த அந்த வீட்டில் சொல்லி அது மேட்சிங் ஆகி கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஏன்னா குரு வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறதும் 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனி இருக்கிறதும் 6ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவதும் எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு. ஸோ நல்லாவே பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் மாதத்திலேயே கன்னி ராசியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ராசியாதிபதியை பார்க்கறதுனால நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கிளாரிட்டி. ஆனால் முதல் ஒரு 3-4 நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோட சேர்றப்போ சம்டைம்ஸ் ஒரு ஃபியரு, ஒரு நாள் நல்லா கிளாரிட்டியோடு இருக்கிறது, ஒரு நாள் கொஞ்சம் பயந்து இருக்கிறது, கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்குதுங்கிற மாதிரி இருக்கும். பட் மாதத்தின் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்புகள். நான் முதலே சொன்ன மாதிரி ராகு கேதுகள் விலகிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. 1.5 வருஷமாக ராகு கேதுவால் பாதிக்கப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுடைய எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்பையும் பொருத்தி பார்க்கும் பொழுது நான் சொன்ன இந்த சாதகமான பலன்கள் எப்படி இன்னுமே தூக்கலாக இருக்க போதா, தசாபுக்திகள் ஒன்றும் நல்லா இருக்கா, தசாபுக்திகள் கொஞ்சம் சுமாராக இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் கொஞ்சம் கம்மியாக வருதா, எது மாதிரி விஷயங்கள் வந்து கோச்சாரத்தை சப்போர்ட் வருது, ஷார்ட் டேர்ம் என்ன லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி லைஃப் டைரக்ஷனில் நம்ம வாழ்க்கை போக போகுது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த முறையில் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பயன் பெறலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக் வேதிக் முறையில் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம கோச்சார அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜியில் ஆண்டு கிரகத்தின் பெயர்ச்சியும் மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுங்கிறது பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களை வந்து அடைந்து அதனால் நீங்கள் நல்ல ஒரு பலன், உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஒரு நல்ல ஒரு பலன் அனுபவிக்க முடியுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2025 மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு முதல்ல பார்க்கும்பொழுது முதல்ல ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, மே மாதம் வந்து ஏதோ ஒரு ஆண்டு கிரகம் வந்து மாறப்போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பார்க்க போனால் சனி வந்து 2025 மார்ச் 29ஆம் தேதியே பயிற்சியாகி ஒரு அற்புதமான ஒரு 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு சனி வந்து வந்தாச்சு. மே மாதம் 1ஆம் தேதி வரும்பொழுதே ஒரு சனி வந்து ஒரு 30-32 நாட்கள் ஆகிவிட்டது. அற்புதமான 11ஆம் இடத்துல. அத்தகைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, குரு மே 15ஆம் தேதி இதுவரை ராசிக்குள்ளே இருந்து சில விஷயத்தை வந்து ஒரு பிளானிங், சில திட்டமிடுதல், அது மாதிரி சில விஷயங்களை கொடுத்து கொண்டு இருந்தது. அதுக்கு வேணுங்கிற பலனை, கேஷ் ஃப்ளோவை, ரிட்டர்ன்ஸை, பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துக்கு மாறுகிறது. 2ஆம் இடத்துலேருந்து அதோட சொந்த வீடாகிய தனுசு 8ஆம் வீடாக ரிஷபராசிக்கு வரக்கூடிய தனுசை பார்த்து நல்ல ஒரு பண வரவு, அடுத்தவங்க மூலமாக வரக்கூடிய பணம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ், வெளிநாடு பிராணங்கள், ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ், அது மாதிரி பல சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ரிஷபராசிக்காரர் ஆகிய தொழிலதிபர்கள், உத்தியோகஸ்தர்கள், இன்வெஸ்டர்ஸ், அது வர மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மற்ற ஒரு வயதினருக்கும் ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா, ராகு 11ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தது இப்போது 10ஆம் இடத்துக்கு வருது. கேது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து குழந்தைகள் விஷயமாக சில மெனக்கெடுதல், சில செலவுகள், அது மாதிரி விஷயங்களே கொடுத்துட்டு இருந்தது இப்போ 4ஆம் இடத்துக்கு வருது. ஸோ ராகு 10, சனி கேதுன்னு 4 வரும்பொழுது அடுத்த கட்ட வேலை, தொழில் முயற்சிகள், வெளிமாநிலம், வெளிநாடு, அந்நியரோட
பழகுதல் மூலமாக கொஞ்சம் பெனிஃபிட்ஸ், புது சர்க்கிளுக்குள்ளே போகிறது, எக்ஸ்பேன்ஷன், அது மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ராகுக்கு எது கொடுக்குறார். குரு முதலே சொன்ன மாதிரி அருமையான ஒரு கேஷ் ஃப்ளோ, குடும்பத்தில் ஒரு அமைதி, அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஆண்டு கிரகமாகிய குருவும் கொடுக்குறார். சனி ஆல்ரெடி 11ஆம் இடத்துல போயிட்டார். ஸோ ஆண்டு கிரகத்தோட அமைப்புகள் மே மாதத்திலேருந்து அற்புதமாக இருக்குது. குறிப்பாக செகண்ட் ஆஃப் மே 15லேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதியாகிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ 11ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் இருந்த ராசி அதிபதி அப்படியே சனி ராகுட்டு விலகி 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 ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு அமைப்பு வந்து ஒரு மே 15ஆம் தேதியிலேருந்து ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றனால அருமையான அமைப்பு கொடுக்குது. ஸோ சனி பயிற்சியோட முழு பலன், சனி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற முழு பலனை மே 15லேருந்து நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனத்திலிருந்து மே 7ஆம் தேதியே 12ஆம் இடத்துக்கு வரார். மே 23ஆம் தேதி ராசிக்குள்ளேயே வருகிறார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக தெரிகிறது. ஏன்னா சுக்கிரனோ வீட்டில் புதன் வந்து அந்த ராசிக்குள்ளேயே புதன் வரும்பொழுது புத்தி கூர்மை, மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்ல லாஸ்ட் மினிட்டில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள், எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல ஒரு புத்தி ஐடியாஸோட, ஒரு புத்தி கூர்மையோட, கான்ஷியஸ்னோட ஒரு நல்ல ஒரு விஷயங்களாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த புதன் ராசிக்குள்ளே வர்றது. சூரியனும் பார்த்திங்கன்னா மே 15க்கு அப்புறம் ரிஷபத்தில் வந்து ராசிக்குள்ளேயே வர்றது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. விரயங்கள் குறைந்து, செலவுகள் குறைந்து, அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக பெனிஃபிட்ஸ் அணிவிக்கக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய போன்ற ஒரு வருஷமாக 2 வருஷமாக சனி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்திலிருந்து கடும் உழைப்பை கொடுத்த ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ், அதோட பலன்களை அணிவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்ப பகுதியாக நாம் இதை எடுத்துக்கலாம். ஸோ சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாமே நல்லா இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கடகத்தில் நீச்சமாகவே இருக்கிறார். அவர் 7க்கும் 12 கூடியவன் 3ல் நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் தவறு இல்லை. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புனால ரிஷபராசிக்காரருக்கு ஒரு பொற்காலம். குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மேலேருந்து எல்லாமே அவங்க போட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமைந்து, சிலதெல்லாம் அவங்க நினைக்காத சில விஷயங்களும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக எல்லாமே ஃபால் இன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, புது வண்டி, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை வாங்குறது. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் வந்து செலெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் செலவுகளும் மருத்துவ விஷயத்தில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் வந்து பலன்கள் கொடுக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக ஓரளவுக்கு நோய்களோட வளர்ச்சி குறைந்து, நோய்த்தன்மை குறைந்து, ஓரளவுக்கு ஹெல்தினஸ், ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்புலாம் பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மே 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, தசா புக்திகள் வந்து எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனோட அமைப்பு எப்படி, ஸ்தான பலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, ஒளி பொருந்திய கிரகத்தின் தசைகள் போகுதா அல்லது ஒளி இல்லாத கிரகத்தின் தசை போகுதா, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் நாம் பேசின அந்த ஆண்டு கிரகம் மாத கிரகத்தில் எத்தகைய ஒரு அமைப்பு போகுதுங்கிறது ரெண்டையும் சேர்த்தி பார்க்கும் பொழுது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அண்ட் நேட்டல் அஸ்ட்ராலஜி, அதாவது கோச்சார அமைப்பும் ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகள் அமைப்பும் சேர்த்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு 1.5-2 வருடங்கள் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்மாக எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக இந்திய வேத ஜோதிடமில் சயின்டிஃபிக் அடிப்படையில் எந்த விஷயத்துலையும் மிகைப்படுத்தாமல்
அதிகமாக நம்ம வந்து ஒரு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் கர்மா எப்படி செயல்பட போகிறது, என்ன நடக்கப் போகிறது, அதிலிருந்து நாம் எப்படி வந்து நல்ல விஷயத்தை எடுத்து எப்படி மென்டல் ப்ரிப்பரேஷன் மூலமாக நாம் வந்து தேவையில்லாத சாய்ஸஸை அவாய்ட் பண்ணி நம்மளுடைய கர்மாவுக்கு நிகராக நம்மளுடைய லைஃப் பிளானையும் அலைன் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜாதக பிரகாரம் எந்த கர்மாவை கரைக்க போகிறோம், அது மூலமாக எப்படி சந்தோஷமாகவும் பாதிப்புள்ளாயும் கஷ்டப்படுதலும் ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்வதும் எது மாதிரி ஒரு படலம் வந்து எப்பொழுது நமக்கு போகிறது அப்படிங்கிறதை வந்து நம்ம ஒளி தத்துவம் பிரகாரம் நம்மளுடைய கோச்சார் அமைப்பு என்று சொல்லப்படுகிற டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, தசாபுக்திகள் அமைப்பு உங்களோட ஜாதகம் பிரகாரம் விச் இஸ் கால் நேட்டல் அஸ்ட்ராலஜி, இது ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மே 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு சில கிளாரிட்டி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம போட்ட பிளான் பிரகாரம் இருக்கா இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாகவும் சிங்காகவும் ரியாலிட்டியோட சிங்க் பண்ணி நீங்கள் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மே 2025 எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ஆண்டு கிரகம்னா என்ன, ஆண்டுதோறும் அமைப்பு மாறக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய அமைப்பு, ஒரு ஆண்டுக்கு ஒரு தரையோ 2 ஆண்டு ஒரு தரையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது குரு 7ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு மாறி தன் வீடாகிய 2ஆம் இடத்தையே பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையே பார்க்குறார். ஸோ இந்த 8க்கு போனாவே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவலிங் கொடுக்கும், ஒரு விசித்திரமான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவோம், நேர்த்தியாக ட்ரை பண்ணால் நடக்காது, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் நவரவே நவராது. ஆனால் கொஞ்சம் மற்ற விதத்தில் கொஞ்சம் பணம் வர்றது, எதையோ ஒன்று விற்று பணம் வர்றது, அடுத்தவங்க பணம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாபம் வர்றது, அது மாதிரி நிறைய கேஷ் ஃப்ளோ கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தொழிலதிபர்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு, குடும்பத்தினருக்கு கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு அதோட வீட்டையே பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துல வரும் பொழுது ஒன்றா பழைய உங்களுக்கு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்காக விற்றுப்பீங்க. ஒரு காரை விற்று இன்னொரு கார் வாங்குறது, ஒரு இடத்தை விற்று இன்னொரு வீடு கட்டுறது, இன்னொரு வீடு வாங்குறது, இது மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, ஷேர் மார்க்கெட்டில் போடுற பணங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது, கொஞ்சம் விற்று லிக்விடேட் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, லோன் மூலமாக கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறது, மாமனார் மாமியார் மூலமாக, மனைவி மூலமாக, அல்லது மனைவியாக இருந்தால் கணவர் மூலமாக சில சொத்துக்கள் சில இது வருவது, அது மாதிரி சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு தான். நீங்கள் வந்து குரு அஷ்டமத்தில் போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் நேர்த்தியான முறையில் நீங்கள் தொழில் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும் தடைகளும் இருக்கும். அதுதான் இந்த குரு 8ல் போகிற ஒரு அமைப்பு. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு போய் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமத்தில் போயிட்டார். ஸோ சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து மன குழப்பங்களையும் கொடுத்துட்டு இருந்த, தொழில் ரீதியான குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு போய் புத்திர விஷயங்கள், காதல் விஷயங்கள், உங்களுடைய சொசைட்டியில் நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்க்கு சில பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி சமாளிக்கிறது, சொசைட்டி ஸ்டாண்டிங், உறவுகள், காதல், குழந்தைகளுக்காக மெனக்கெடுதல், அவங்களுக்காக சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, டெசிஷன் எடுக்கிறது, சில காரியங்கள் செய்கிறது, அது மாதிரி சில விஷயங்களை அதிகமான ஆக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சனி பயிற்சி அந்த 5ஆம் இடத்துக்கு போகிறது. ராகு 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இன்னும் தொழில் வேலையில் அதிகமான சில மாற்றங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, புதுவான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறது, அவுட்டர் சர்க்கிளில் போய் ஒரு சில எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் வெளிமாநிலம் போய் படிக்கிறது, இருக்கக்கூடிய ஊர் விட்டு வெளியில் போய் படிக்கிறது, ஹாஸ்டல் போகிறது, அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க. ஸோ வெளிநாடு பிராணங்கள், ஊர் விட்டு ஊர் போகுது, அன்எர்ன் இன்கம்,
அடுத்தவங்க மணி, மறைமுகமான இன்கம், அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு தான் இது. ஸோ மாத கிரகத்தின் பயிற்சி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய், மாத கிரகத்தின் பயிற்சி எப்படி பார்த்தீங்கன்னா, செவ்வாயே ராசி அதிபதியாக இருந்து 9ஆம் இடத்துல நீச்சமாகவே கண்டினியூ பண்ணுறார் மே மாதம் முழுவதும். ஸோ மே 15, மே 14 வந்து குரு பயிற்சி, மே 19 ராகு பயிற்சி வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாற்றத்தை கொடுத்து, அந்த ராசி அதிபதியே 9ல் நீச்சமாக இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை. அது அப்படியே நீடித்திருக்கிறார். அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ சில வம்பு வழக்குகள், கடன் நோயும் எதிரி, அது மாதிரி சில விஷயங்கள், தொழிலுக்காக ஒரு கடன் எடுப்பது, தொழில் கொஞ்சம் சிரமமாகிறது, அதை ரெடி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதனும் 6க்கு வந்துட்டு அப்புறம் ரிஷபத்துக்கு போகிறாங்க. ஸோ படிக்கிற விஷயமும் ஓரளவுக்கு மாதத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மாணவர்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டியெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாதத்தின் இறுதியில் வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுற எக்ஸாம்ஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அதுக்கு எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட் மினிட் கான்ஃபிடென்ஸும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரகமைப்பு நான் சொன்ன மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேர்த்தியான ஒரு முறையில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்காம, கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசாக்குறது, சுப முதலீடு செய்கிறது, அடுத்தவங்க காசுனால நம்ம ஒரு சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறது, ஷேர் மார்க்கெட்டு, லோனு, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம லிக்விடேட் பண்ணுறது, இது மாதிரி நம்ம சில கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி குடும்பத்தில் பண விஷயங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும், விசா கிடைச்சா வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வேலை தேடிட்டே இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, அது மாதிரி விஷயங்கள், பூர்வீக சொத்து வராமல் இருக்குது, சிக்கல் இருக்குன்னா கொஞ்சம் பூர்வீக சொத்து கிடைக்கிற அமைப்புகள், இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயங்களில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சால்வ் பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, சொசைல் ஸ்டாண்டிங்கு, கல்யாணம், காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனே சனி ராகு இருக்கிறதுனால மாதத்தின் முதல் பகுதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்களாக இருந்து அடுத்த காதலராக போகிறப்போ நம்ம கரெக்டாக டெசிஷன் கரெக்டாக எடுக்கிறோமான்னு பார்க்கணும். மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சீராக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்கள் மே மாதமே ஒழிய, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்குது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, விருச்சிக லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது வேறு லக்னத்தில் பிறந்தீங்களா, அந்த லக்னத்தோட அதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்குது, தசநாதன் எப்படி, புக்திநாதன் எப்படி, இதெல்லாம் சேர்த்து வைத்து உங்களுடைய இப்போ நான் சொன்ன கோச்சார் அமைப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள், உங்களுடைய அடுத்த 6 மந்த்ஸ் எப்படி, அடுத்த 1 இயர் எப்படி, எது மாதிரி பலாபலன்கள் இருக்குது, எந்த மாதிரி டைரக்ஷன் உங்கள் லைஃப் போகுது, எந்த முடிவுகள் எடுக்கிறது உங்களுடைய கர்மாக்கு தகுந்த ஒரு முடிவுகளாக இருக்க போகிறது, குழப்பங்கள் எப்போ சால்வ் ஆக போகிறது, கடன்கள் எப்போ அடைய போகிறது, எப்போ முயற்சி வந்து திருவினையாக்க போகிறது, இது எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிட்டியோட இந்திய வேத ஜோதிடம் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் சொன்ன இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகள் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக துல்லியமான பலன்கள் தெரிந்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வந்து இன்னுமே முன்னுக்கு வந்து மீண்டும் ரொம்ப நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி கர்மா, போன ஜென்மத்தில் நம்ம செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு எப்படி வந்து நம்மளை வழி நடத்துகிறதுங்கிறது நம்ம துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் 2025 ஸ்டார்ட் ஆகும் பொழுது எத்தகைய ஒரு கிரக அமைப்பு இருக்குதுங்கிறப்போ 2 விதமாக நம்ம பிரித்து கொள்ளலாம். மாத கிரகம் ஒரு பக்கமும், ஆண்டுதோறும் பயிற்சி செய்யக்கூடிய ராகு, கேது, சனி, குரு ஒரு பக்கமும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது
சனி பெயர்ச்சி ஆல்ரெடி ஆகிவிட்டது அப்படிங்கிறது நம்ம உணர்கிறோம். மார்ச் 29, 2025 அப்போவே பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே சனி பெயர்ச்சி முடிந்து கடகராசிக்காரர்கள் 2023, 24 படாத கஷ்டங்கள் பட்ட அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் படிப்படியாக வெளியில் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்கிறது தான் உண்மை. அதை இன்னுமே மிகைப்படுத்தி, இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி, இன்னுமே கொஞ்சம் நிலைநிறுத்தக்கூடிய, அதை உணரக்கூடிய, அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுங்கிறத உணரக்கூடிய ஒரு மாதமாக, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு மே மாதம் வருகிறது. ஏன்னு பார்த்தா இதுவரை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்த குரு மே 15ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா கேஷ் ஃப்ளோ, தொழிலில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஒரு திடீர்னு ஒரு டாப்அப் லோன் கிடச்சி அது மூலமாக சில வசதிகள் படுத்திக்கலாம். ஒரு விசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற விஷயம், வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்காக, ஒரு அபிவிருத்திக்காக பணம் விஷயங்கள் கிடைக்காம அவதிப்பட்டு இருந்தவர்களுக்கு ஒரு திடீர் பண வரவு, பழைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு விரயம் செய்து, ஒரு சுப விரயம் செய்து அருமையான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, ஷேர் மார்க்கெட் மற்ற ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு நல்ல ரேட்டுக்கு எல்லாமே கிடைத்து பலனை அடைவிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொடுத்து அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுரா அப்படிங்கிற ஒரு எண்ட் கார்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, குறிப்பாக மே 15க்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுவும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கேதுவும் 9ஆம் இடத்துல ராகு இருந்தது. இப்போ ராகு 8க்கு வந்தாலும் குரு பார்வை பெற்று கொஞ்சம் மறைமுக இன்கம், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் ஃப்யூச்சருக்காக சிலது இன்சூரன்ஸ் அது மாதிரி போடுறதுங்கிற மாதிரி அற்புதமான ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் இந்த ராகு கேது குரு சனி மூன்றுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க அமைப்புகள் போகும்பொழுது, மாத கிரகம் பார்த்திங்கன்னா புதன் பார்த்திங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல சனி ராகுவால் பாதிக்கப்பட்டு படிப்பு விஷயத்தில் மாணவர்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நல்ல நிவர்த்தி, நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் வருகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மே 7ஆம் தேதிக்கு மேஷத்திலும், மே 23ஆம் தேதி ரிஷபத்துக்கும் வந்து படிப்படியாக படிப்பு சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், ஐடி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சூரியன் வந்து 10ஆம் இடத்துல மே 15ஆம் தேதி வருகிறார். ஸோ தொழிலில் மேன்மை, ஒரு தொழில் அமைச்சிக்கிறது அல்லது தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது, ஒரு லெவல் டேர்ன் ஓவர்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது. கடகராசி அஸ்தம சனியில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு, சில பிரச்சனைகள் முடிந்து தொழிலில் மேன்மை பெறக்கூடியது, அல்லது வேலையில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல், ப்ரமோஷனும் இல்லாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக உயர்வு, அரசு வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு ஹெட் பொசிஷன் கிடைக்கிறது, ஹெச்ஓடி கிடைக்கிறது, ஒரு நிலைமையிலேருந்து அடுத்த லெவல் டீம் லீடர் ஆகிறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய, அந்தந்த துறையில் அடுத்த லெவல் பொசிஷன் என்ன இருக்குதோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சூரியன் 10ஆம் இடத்துல வரக்கூடிய மே 15ஆம் தேதி உங்களுக்கு வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுரா சாமிங்கிற அமைப்பு வந்து எல்லா கடகராசிக்காரர்களும் முழுசாக உணரக்கூடிய ஒரு மாதமாக மே மாதம் வருதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கே வருவது இன்னுமே வந்து தொழில் மேன்மை ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜூன் ஜூலையில் இன்னுமே நல்லாவே ப்ரோக்ரஸ் ஆக போகிறதுங்கிறதுக்கு இன்னுமே அது ஒரு சான்றிதழாக இருக்கிறது. ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்கிறார். ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் கடகத்துக்குள்ளேயே இருக்கிறது நல்ல தீர்க்கமான ஒரு மைண்டு, நம்ம பிளான் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பங்குதாரர்கள் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனை பார்க்கறதுனால சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். கொஞ்சம் பேசுகிற விஷயத்திலையும் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்னுமே கொஞ்சம் தன்மையாக சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பது நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு பலன்களாக தான் சூரியனாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, மாத கிரகங்களும் முதலே சொன்ன மாதிரி ஆண்டு கிரகமும் அருமையான ஒரு அமைப்பு நிறைந்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகும் சேர்ந்து புதன் சுக்கிரன்லாம் அதில் பாதிக்கப்பட்டு மாணவர்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல், கொஞ்சம் எக்ஸாம் ஃபியர்,
டென்ஷன், இது மாதிரி சில குழப்பங்கள்லாம் நிறைந்த ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு மே மாதத்திலிருந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு, போகக்கூடிய எல்லாமே ஃப்யூச்சரில் படிக்கக்கூடிய அமைப்புகளில் ஒன்று கொஞ்சம் கிளாரிட்டி, அது மாதிரி விஷயங்கள்லாம் நன்றாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இது வருகிறதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, லக்னமும் ராசி ஒன்றால் லக்னம் வேறையா, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதரும் புக்திநாதரும் நான் இப்போ சொன்ன கோச்சார் அமைப்பில் எத்தகைய அமைப்பாக இருக்கிறார்கள், அந்த தசநாதன் திக்பலம் பெற்றிருக்கிறாரா, திருக்பலம் பெற்றிருக்கிறாரா, ஸ்தானபலம் பெற்றிருக்கிறாரா, ஒரு கிரகம் எப்படி இருக்கிறதுலாம் பார்த்து நான் சொன்ன இந்த கோச்சார் அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நாம் பார்க்கலாங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, ஃப்யூச்சரில் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எந்த நேரத்தில் எடுக்கிறது நல்லது, எந்த டைரெக்ஷனில் வாழ்க்கை போக போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து அதன் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க போகும்பொழுது உங்களுடைய பொட்டன்ஷியலை நீங்கள் சீக்கிரமாக எளிதாக ரீச் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு போராடாமல் கடவுளோட பிளான் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போய் பெனிஃபிட் அடையலாங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பொதுவான பலன்களுங்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே 15ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய இந்த சூரியனோட பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, இதுவரை கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியில் மாட்டிகிட்டு இருந்தவங்க என்னதான் ஏப்ரல் மாதம் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்கிறது உணரலைனாலும் மே மாதம் கட்டாயம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, என்னதான் உங்களுடைய தசாபுக்திகள் நியூட்ரலாக இருந்தால் இது மாதிரி பலன்கள் மே மாதமே நீங்கள் அறிந்துருவீங்க. தசாபுக்திகள் நல்லாக இருக்கும் பட்சத்தில் உண்மையே தூக்கலான பலன்கள், நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னும் அதிகமாகவும், தசாபுக்திகள் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும் பொழுது, சாதகமற்ற இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் சற்று குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சயின்டிஃபிக் முறையில் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் கர்மா எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம நல்லபடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கோச்சார முறையில், அதாவது டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சிகளும், மாத கிரகமாகிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரகத்தின் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயரக்கூடிய பயிற்சியும் எத்தகைய ஒரு பலன்கள் ஒரு ராசிக்காரருக்கும் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது தசாபுக்திகள் லக்னம் வைத்து பார்க்க வேண்டும். இது மாதிரி சொல்லக்கூடிய டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, அதாவது கோச்சார பயிற்சி அமைப்புகள் ராசி வைத்து பார்க்க வேண்டுங்கிறது தான் உண்மையான இந்திய வேத ஜோதிட அடிப்படையான ஒரு கருத்து. அதுக்கு அடிப்படையாக அந்த ஒரு வகையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு மே 2025 எத்தகைய ஒரு அமைப்புள்ள மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் முறையில் பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்க்கக்கூடிய கருத்துக்கள் உங்களை அடையும். அது மூலமாக உங்களுக்கு பயன் அளிக்கும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மே 2025 இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகத்தோட அமைப்பு முதல் பார்த்துக்கிறோம். ஆண்டு கிரகம்னா என்ன? ஆண்டுதோறும் பெயர்ச்சி செய்யக்கூடிய கிரகங்கள். அதாவது மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இடம் பெயராமல் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகிய குரு, முதல் மிகப்பெரிய சுப கிரகமாகிய குரு இப்போ எப்படி இருக்காருன்னா மேஷராசிக்கு 2ஆம் இடத்திலே கடந்த ஒரு வருடமாக இருந்தார். மே 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் மிதுனத்துக்கு போகிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். மே மாதம் பார்த்திங்கன்னா அதிக பயிற்சிகள் உண்டு.
அதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் நடக்குது. எப்போன்னு கேட்டிங்கன்னா மே 19ஆம் தேதி குரு பயிற்சி ஆகி ஒரு 5 நாட்கள் 4 நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சியும் நடக்குது. அது பார்த்திங்கன்னா 6இல் இருந்த கேது 5ஆம் இடத்துக்கும் 12இல் இருந்த ராகு 11ஆம் இடத்துக்கும் ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக ராகு கேது பயிற்சியும் உண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மார்ச் 29ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா 2025ல் மே மாதம் 1ஆம் தேதிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி ஆகி 7 நாட்டு சனி என்று சொல்லக்கூடிய விரய சனி, ஸ்டார்டிங் ஆஃப் 7 நாட்டு சனி வந்து விரய சனி வந்து மேஷராசிக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதமாக போயிட்டுருக்குதுங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையிலான சனி ராகு கேது குருவின் அமைப்பு கருத்தில் கொண்டு மாத கிரகத்தோட பயிற்சி வச்சு நம்மளுடைய மே மாதம் வந்து மேஷராசிக்கு எத்தகைய தாக்கத்தை கொடுக்குதுன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா புதன் மேஷராசிக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளானட் வந்து புதன். ஏன்னா வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உடல்நல கோளாறுகள் இது மாதிரி கொஞ்சம் சிக்கல் பிடிச்ச சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கே கனெக்ட் ஆகியிருந்தார். ராகு சனியோடு சேர்ந்து சில பாவத்துவமாக இருந்தார். எப்படி பற்றி நம்மளோட இந்திய வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒளி தத்துவத்தை பற்றி தான் நம்ம வந்து பலன்கள் சொல்கிறோம். நல்ல கர்மா செயல்படுகிறதா அல்லது தீய கர்மா செயல்படுகிறதாங்கிறது அந்த ஒளி வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி வைத்து பார்க்கும் பொழுது புதன் கொஞ்சம் சனி ராகுவோட சேர்ந்த அந்த பாவத்துவமான ஒரு காம்பினேஷனில் போய் புதனும் மாட்டி அப்புறம் நீச்சமாகவும் போய் நீச்சம் சுக்கிரனால் நீச்சபங்கம் ஆனாலும் நீச்சமாய்தான் நீச்சபங்கம் ஆறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தை பார்த்து சில பிரச்சனைகள் வம்பு வழக்குகளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸ், நோய்த்தன்மை, சீனியர் சிட்டிசனுக்கெலாம் கொஞ்சம் நோய்த்தன்மை கொடுத்தது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் சிரத்தையாக கவனத்தை செலுத்த முடியாமல் சில ஃபியர், டென்ஷன், இன்செக்யூரிட்டி, பயம் இது மாதிரி சில விஷயத்தை வந்து இந்த ராகு சனி காம்பினேஷனில் புதன் பாதிக்கப்பட்டனால கான்சன்ட்ரேஷன் இஷ்யூ, கவன கோளாறுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்த அந்த புதன் மே 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா இடம்பெயர்ந்து மேஷத்துக்கே வரார். ஸோ ராசிக்குள்ளேயே புதன் வர்றது தப்பு இல்லை. அதே சமயத்தில் மே 23ஆம் தேதி அவர் ரிஷபத்துக்கே போகிறார், அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில். ஸோ முதல் ஒரு வாரம் வந்து மே மாதம் வந்து ஒரு சுமாரான பலன்கள் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மே 15க்கு அப்புறம் தான் குரு பயிற்சி, அதுக்கப்புறம் மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, அற்புதமான பலன்கள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப் மே மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக நாம் தெரிஞ்சு கொள்கிறோம். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வர்றதற்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் சேசிங் இருக்கிற மாதிரியும் நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக என்று சொல்லப்படுகிற முதியோர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, தொழில் இது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் இது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, முதல் ஹாஃப் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள், கடன், நோய், வம்பு வழக்குகள் அது மாதிரி கொஞ்சம் பண விஷயத்தில் போலக்காடு எல்லாமே கொஞ்சம் ஒரு சுமாரான ஒரு அமைப்பு கொடுத்து மே 15க்கு அப்புறம் ஆகக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி 7ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் மூன்றையும் பார்க்கக்கூடிய அமைப்புக்கு மே 15 தான் வரார். ஸோ இத்தகைய அமைப்பு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இத்தகைய ஒரு மாற்றத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ கடுமையாக ஒரு 6 மாதமாக மேஷராசிக்காரர்கள் உழைத்தீர்கள்ங்கிறதான் உண்மை. ஸோ அதனால் அந்த குரு பெயர்ச்சி மே 15ஆம் தேதி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ஸோ இத்தகைய பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அமைப்புகள் இருக்குது. 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை பார்த்து இதுவரை திருமணம் தாமதம் கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு அமையிறது, ஒரு வரன் அமையிறது, காதல் கை கூடுறது. சுக்கிரனே பார்த்திங்கன்னா ராகு சனியோட மாட்டி சில காதல் விஷயங்கள், உறவு விஷயத்தில் வந்து ஒரு விரக்தியும்
கருத்து வேறுபாடுகளும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு அப்படியே படிப்படியாக குருவோட பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக எல்லாமே கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. ஸோ பாகிஸ்தானத்தையே தன் வீட்டையே தன்னை பார்க்குறது நல்லா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை குரு 8ஆம் இடத்தை பார்த்து இந்த மாதிரி முதலீடுகள், தூர பிரயாணங்கள், செலவுகள், வம்பு வழக்குகள், இக்கட்டான சூழ்நிலை, கணக்கில் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத செலவுகளாக போய் கொண்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆகும், கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அருமையான ஒரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சூரிய பயிற்சி பார்த்திங்கன்னா மே 15ஆம் தேதியே வந்து மேஷத்தில் வந்து உச்சம் பெறுறது, ராஜயோகாதிபதியே மே 15க்கு மேலே வர்றது அற்புதமான விஷயம். அது வரைக்கும் சூரியனும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல தான் விரயத்தில் இருந்தார். ஸோ குழந்தைகள்னால ஒரு சுப விஷயங்கள் இல்லாமல் செலவுகள் ஆகிக்கொண்டிருந்தது. குழந்தைகள்னால சில பெனிஃபிட்ஸ் நற்செய்திகள் வரக்கூடிய அமைப்பு மே 15க்கு மேலே வருது. ஸோ சூரியனோட அமைப்பு, புதனோட அமைப்பு, ஏன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா மாதத்தின் இறுதி நாட்களில் மே 31ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இல்லற வாழ்க்கை எல்லா விஷயத்துக்கும் ஒரு 7ஆம் வீட்டுக்கு பார்த்து கொஞ்சம் கொடுக்குதுங்க. ஸோ அதே சமயத்தில் செவ்வாய், ராசி அதிபதி செவ்வாயே 4ஆம் இடத்துல நீச்சமாக இருந்து 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறது வேலை, தொழில், இது மாதிரி உத்வேகத்தில் சில விஷயங்கள் முயற்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ எந்த மாதத்தில் செவ்வாய் ராசி அதிபதி எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம், சூரியனோட பெயர்ச்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மே மாதத்தின் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம நினைத்த திட்டம் தீட்டி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சாதகமாக மேஷராசிக்காரர்களுக்கு வயசு வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியிலேருந்து இல்லத்தரசிகளுக்கும் ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு அன்னோனியமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மாதத்தின் முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து கட்டுக்கடங்காமல், மனசில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், செலவுகளும் ஆஸ்பத்திரி அது மாதிரி மருத்துவ விஷயங்கள், திடீர் செலவுகள், தூர பிரயாணம் போகிறதுல திடீர்னு சில செலவுகள் ஆகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நடந்து கொண்டு இருந்தது. அது எல்லாமே கட்டுக்குள் அடங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு செகண்ட் ஹாஃபாக மே மாதம் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தான் இந்த கோச்சார அமைப்போட நம்ம சேர்த்தி பார்க்கும் பொழுது முழுசான துல்லியமான ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், அதாவது அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருடம் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கு நீண்ட கால ஒரு 2 வருடம் 3 வருடம் எத்தகைய ஒரு மாற்றங்கள் நிறைந்த எந்த ஒரு டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை போக போகுதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க முடியுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள், அதாவது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மே 2025 எத்தகைய ஒரு மாதமாக நமக்கு அமையப்போகிறது, கோச்சார அமைப்பில் வந்து ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, அது வந்து எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா மே மாதம் பார்த்திங்கன்னா அதிக பயிற்சிகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நிறைந்த வீடியோஸ் உங்களை வந்து அடையும். அது மூலமாக நீங்கள் பலன் அணிவிக்கலாம். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மே 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல ஆண்டு கிரகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஆண்டு கிரகம்னா என்ன? ஒரு ஆண்டு கழித்து தான் ஒரு கிரகம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஒரு ஆண்டு முழுக்க நல்ல ஒரு ஆதிக்கத்தை, அந்த ஒரு தாக்கத்தை அந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆண்டு கிரக பயிற்சின்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா சனிபிதான் மிகவும் உகந்த, மிகவும் பலம் நிறைந்த ஒரு கிரகமாக, கர்மகாரகனாக சனி வருகிறார். அது மார்ச் 29ஆம் தேதியே பார்த்திங்கன்னா மிதுனராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் இடத்துக்கு வந்துவிட்டது. ஸோ மிதுனராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி, ராசி அதிபதிக்கு மிகவும் நண்பரான சனி
ராசி அதிபதி யார்? புதன். புதனுக்கு நண்பர் யார்? சனி. சனி யார்? ராஜயோகாதிபதியாக மிதுனத்துக்கு வருகிறார். அவர் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற த பெஸ்ட் பொசிஷன் என்று சொல்லப்படுகிற தொழில் வேலை அமைப்பை, வாழ்க்கையில் நம்மளுடைய ஸ்டேட்டஸை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதமாகவே நீங்கள் ஏப்ரல் மாதம் பார்த்துருப்பீங்க. தொழில் விஷயமா, வேலை விஷயமா நிறைய நெருக்கடிகள், நிறைய சேஞ்சஸ், நிறைய விஷயங்கள் கொடுக்க ஆரம்பித்து உங்களை எந்த வழியில் கொண்டு போனால் நீங்கள் டெவலப் ஆவீங்களோ அந்த வழிக்கு கொண்டு வந்துட்டுருக்கிற ஆரம்பித்து விட்டார். அவருடைய ட்ரீட்மெண்ட் வந்து கடந்த மார்ச் 29லேருந்து ஆரம்பிச்சிருச்சுங்கிறது நல்ல எல்லா மிதுன ராசிக்காரர்களும் ஒத்துப்பீங்க. இப்போ மே 1ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே மே மாதம் நடக்குது. குறிப்பாக மே 15ஆம் தேதி குரு பார்த்தீங்கன்னா இதுவரை விரயத்தையும் வீண் செலவுகளையும் தூர பிரயாணங்களையும் மாணவர்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாத விஷயங்களும் சீனியர் சிட்டிசன் முதியோர்களுக்கு வந்து செலவுகளையும் மருத்துவ பிரச்சனைகளும் கொடுத்துக்கிட்டு குரு ராசிக்குள்ளேயே போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்துறார். முதல் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குறாரா இல்லையோ, முதல் பிரச்சனையை குறைக்கிறார், விரயத்தை குறைக்கிறார், வீண் அலைச்சலை குறைக்கிறார், கிளாரிட்டி இல்லாத செயல்களை குறைக்கிறார். எப்படி வராருன்னா விரயத்தில் இருக்கக்கூடிய குரு மே 15 ராசிக்குள்ளே வரும்பொழுது ராசி புத்துணர்ச்சி பெறுகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து புத்துணர்ச்சி பெறுகிறது. சுவாரஸ்யமான ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். தேவையில்லாத பழக்கங்கள், லேசியாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக சில விஷயங்கள் செய்வது, எந்திலையும் முயற்சி இல்லாமல் இருப்பது, கிளாரிட்டி இல்லாமல் செயல்படுவது, உறவுகளை வந்து மேன்மை பெறாமல் வாழ்வது, வாக்கு பலிதம் இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே குறைந்து முதல் மனசு நல்ல ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு அமைப்புகளை வந்து இப்போ நம்ம சிலதெல்லாம் கேட்டிருப்போம். சார் அவர் முதல் அப்படி இருந்தார் சார், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. முதல் ஏனா தானே இருந்தார், முதல் பார்த்திங்கன்னா நைட்டு லேட்டாக தூங்குவார், காலையில் லேட்டாக எந்திரிப்பாருங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க இப்போ போதும் வாழ்க்கையில் கொஞ்சம் உருப்படியாக செய்வோம் அப்படிங்கிற அமைப்புக்கு வருவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு மனசை குறிக்கக்கூடிய ராசிக்குள்ளேயே வரும்பொழுது ஒரு பெரிய பல்ப் எறிகிற மாதிரி நம்ம மைண்டில் என்ன ஆகும், போதுண்டா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் உருப்படுறதுக்கு வழி பார்ப்போங்கிற ஒரு நல்ல புத்தி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, கல்யாணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களாம் சரி, எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடியது. ஒரு குரு பலனையும் கொடுக்குது. ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமண ஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா, பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா. குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து மனசை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு. என்னென்ன மனசு புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு என்னென்ன கொடுத்தா நீங்கள் புத்துணர்ச்சி ஆவீங்க அது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான முறையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த பயிற்சி. ஸோ சனி பயிற்சி தொழிலில் நிறைய மும்முரமாக போகிறீங்க, தொழில் வேலையில் வந்து அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, புரட்சிகள் செய்ய போகிறீர்கள். அதே சமயத்தில் குரு ராசிக்குள்ள வரும்பொழுது அருமையான ஒரு மைண்ட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறது, டிஸ்ட்ராக்ஷன் குறைகிறது, சஞ்சலங்கள் குறைகிறது, எல்லாமே வந்து ஒரு நேர்கோடாக போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேது பாருங்கள், இது வரைக்கும் ராகு 10ஆம் இடத்துலேருந்து ஒரு தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையே இல்லாமல் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கி ஒன்று செய்கிறது, நாளைக்கு ஒன்று செய்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை விடுறது, அதே சமயத்தில் தேவையில்லாத ஒரு தொழிலில் பண்ணி மாட்டிக்கிறது, 4ஆம் இடத்துல கேது இருந்து இடம் வீடு தாயாருங்கிற சில விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சில பிரச்சனைகள், ஹெல்த் பிரச்சனைகள், சொத்து தகராறு, தேவையில்லாத சேதாரம், வண்டி வாகனம், இதில் மாற்றங்கள், செலவுகள், இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தது. அருமையான ஒரு சேஃபான இடமாகிய கேது 3ஆம் இடத்துக்கும் ராகு 9ஆம் இடத்துக்கும் வருகிறார். இது என்னென்னா தந்தையாருக்கு கொஞ்சம் உடல்நல கோளாறுகள் அது மாதிரி கொடுக்குமே தவிர ஜாதகருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஆண்டு கிரகம் வந்து அருமையான அமைப்புக்குள்ளே வந்துட்டாருங்கிறது தான் உண்மை. 3 ஆண்டு கிரக அமைப்பும் நல்லா இருக்குது. ஸோ மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய புதன் பார்த்திங்கன்னா மாதத்தின் முதல் வாரமே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏப்ரல் முழுதும் பார்த்திங்கன்னா நீச்சப்பட்டு சனி ராகுவோடு சேர்ந்து ஏப்ரல் மாதம் மிகவும் துயரப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் மே மாதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மீண்டு வந்து அருமையான பலன்கள், நல்ல ஒரு தொழில் அமைப்பு, தொழிலில் நல்ல ஆர்வம், முன்னேற்றம், வேலையில் நல்ல ப்ரொமோஷன், மாணவர்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல ஒரு உத்வேகமான ஒரு கான்சன்ட்ரேஷன், நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ்,
இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படியே மே 7ஆம் தேதியிலேருந்து அது படிப்படியாக நம்ம பார்க்கலாம். மே 23 பார்த்தீங்கன்னா